நேசர் பசங்க இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் கலந்துக்கிறோம். இதனால எங்கள் குடும்பம் நல்ல விதத்தில் பயணிக்கிறோம். எங்களுக்கு பின்னாடி இருக்கவங்களுக்கு எங்களால் நிறைய சப்போர்ட் பண்ண முடியுது. எங்களை மாதிரி இருக்க பெண்களை உயர்த்துறதுக்கு நாங்கள் ஒரு உதாரணமாக இருக்கிறோம். எங்களை பார்த்து எல்லாரும் மேலே வரணும். முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சமுதாயத்தினர் பயிற்சி முடித்ததற்கான சான்றிதழ்கள் திருமதி தேதி சங்கம் மேல வரும். தேதி சங்கம் வணக்கம். தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பாக ஏற்பாடு இந்த சாரஸ் கண்காட்சி துவக்க விழாவில் கலந்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய கோயம்புத்தூர் நாட்டி ஆஃப் இந்தியா ஒரு FSSAI நம்பர் மற்றும் அதுக்கு ஒரு நல்ல முறையில் நாட்டி ஆஃப் இந்தியா ஒரு FSSAI நம்பர் மற்றும் இந்த கண்காட்சி மூலமாக உங்களுடைய இன்னைக்கு எவ்வளவு குழுக்கள் மிக மிக சிறப்பாக எடுத்துக்காட்டாக இன்னைக்கு கோவையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் மீண்டும் முறையே உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான உணவுப் பொருள் இருந்து அலங்கார பொருள் கைவினை பொருட்கள் எப்படின்னா நாங்கள் ஒரு 12 வருஷமாக இந்த பொருள் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் எனக்கு மேரேஜ் ஆகி இப்போ 12 வருஷம் ஆச்சு. என் ஹஸ்பண்ட் ஃபஸ்ட்டு இந்த காப் ஐட்டம்ஸ் ஜென்ஸ் பொருள் இது பண்ணிட்டு இருந்தாங்க. சரி இது கொஞ்சம் லேடிஸ்க்காக நம்ம கொண்டு வரலாமே அப்படிங்கிறதுக்காக நான் இதில் உள்ள சுய மூலியமாக எடுத்து மகளிர் பொருட்கள் மூலியமாக இதை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 3 வருஷம் முன்னாடி வரைக்கும் நான் இது நார்மலாக பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் மகளிர் சுய குழு அப்படிங்கிற ஒரு மூலியமாக எங்களுக்கு கோயம்புத்தூர் திருமாலை வணிக வளாகத்தில் ஒரு கடை கிடச்சிது. அந்த கடையை வச்சு நாங்கள் பொருட்கள் விற்பனை பண்ணிட்டு இருக்கோங்க. இதில் என்னென்னா ஐமோனில் லேடிஸு ஜென்ஸு குழந்தைகள் எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரியான பொருட்கள் தான் இருக்குது. ஐமோனுன்னா என்ன அப்படின்னா அதில் 5 மெட்டல் கலந்துருக்கு. காப்பரு, அயன், பிராஸ், கோல்டு, சில்வர். காப்பர்ங்கிறது உங்களுக்கு என்ன சிம்பிள், அது வாட்டர் ஹீட்டாக எனக்கு கடை கொடுத்துருக்காங்க. அங்கேயும் எனக்கு நிறையா விற்பனைக்காக பொருட்கள் வாங்குறவங்க இருக்காங்க. அதை வாங்கி விற்பனை செய்கிறவங்க அதிகமாக இருக்காங்க. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மகளிர் திட்டத்திற்கும் முதல்வர், துணை முதல்வர் தமிழக அரசுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த காலேஜில் ஃபுட் ஃபெஸ்டிவல் இங்கே சனி ஞாயிறானா நேசர் பசங்க இதெல்லாம் நாங்கள் கலந்துக்கிறோம். இதனால எங்கள் குடும்பம் நல்ல விதத்தில் பயணிக்கிறோம். எங்களுக்கு பின்னாடி இருக்கவங்களுக்கு எங்களால் நிறைய சப்போர்ட் பண்ண முடியுது. எங்களை மாதிரி இருக்க பெண்களை உயர்த்துறதுக்கு நாங்கள் ஒரு உதாரணமாக இருக்கிறோம். எங்களை பார்த்து எல்லாரும் மேலே வரணும். முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவர்கள் பயிற்சி வழங்கப்பட்டு அவர்கள் சான்றிதழ் களப்பயிற்சி சான்றிதழ் சகீனா அஃப்ரான், செல்வி சகிதா அஃப்ரேன், செல்வி தன்ஷிகா ஆனந்த யாதவ், செல்வி தன்ஷிகா ஆனந்த யாதவ், செல்வி கே தர்ஷினி, செல்வி சுவேதா சங்கோசுந்தரம். சமுதாயத்தினர் பயிற்சி முடித்ததற்கான சான்றிதழ்கள் திருமதி கோதாவரி, திருமதி இலங்காமணி, தேதி சங்கம் மேல வரும். தேதி சங்கம் ஜெயந்தி சரன், அடுத்து பத்மாவதி சீனிவாசன், பத்மாவதி சீனிவாசன், திருமதி மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவருக்கு மகளிர் திட்ட அலுவலர் நினைவு பரிசு வழங்குகிறார். உதவி திட்ட அலுவலர் அவர்கள் புத்தகங்களை நினைவு பரிசாக மற்ற முக்கிய பொருள் வழங்குகிறார். மாவட்ட சுற்றுலா அலுவலர் வாழ்த்துறை வழங்குவார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சிறப்பானதொரு இந்த கூட்டரங்கில் மாவட்ட
நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இந்த அரங்கினை தொடங்கி வைத்து பல மக்களுக்கு தேவையான சிறப்பான சுய உதவிக்குழு பெண்களால் நடத்தப்படும் பொருட்களை காட்சிக்காக வைத்துள்ளனர். இந்த 10 நாட்களும் சுற்றுலாத்துறை சார்பாக இந்த காட்சி குறித்த கருத்தரங்கு குறித்த விழிப்புணர்வை நமது மத்திய சுற்றுலா இணையதளத்தில் உற்சவ் போர்ட்டலில் நம்ம போடுறதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நிகழ்வு நம்ம ஊருக்கு மட்டுமல்ல, இந்திய அளவில் தேசிய அளவில் அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்று சுற்றுலாத்துறையும் இணைந்து இதற்கு உதவிகரமாக நடத்தும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், விழா தலைமைகள், அனைவருக்கும் காலை வணக்கம். தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பாக ஏற்பாடுபட்டிருக்கிற இந்த சாரஸ் கண்காட்சி துவக்க விழாவில் கலந்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய கோயம்புத்தூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே மற்றும் இந்த கண்காட்சிக்காக சிறப்பாக ஏற்பாடு பண்ணி பல வகையான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிற ப்ராஜெக்ட் டைரக்டர் மகிழ்ச்சியம் அவர்களே, டிஸ்ட்ரிக்ட் டூரிசம் ஆஃபீஸர், ஒடிசியாவுடைய வைஸ் பிரசிடென்ட் டீம் மற்றும் இந்த கண்காட்சிகளை கலந்து கொண்டிருக்கிற நம்ம தமிழ்நாட்டிலிருந்து பல மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கிற அனைத்து மகளிர் குழு சார்ந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் மற்றும் இந்திய அளவில் பல மாநிலங்களிலிருந்து இந்த கண்காட்சியில் கலந்து கொண்டு வந்திருக்கிற அனைவருக்கும் முதல்தாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சாரஸ் கண்காட்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு முயற்சி. இந்த வர 10 நாட்களில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பல மாவட்டங்களில் வந்திருக்கிற அனைவருக்கும் உங்களுடைய சுற்றுச்சூழல் மூலமாக தயாரிக்கப்பட்டிருக்கிற பொருட்கள் அனைவருக்கும் காட்சிக்கும் மற்றும் உங்களுடைய ஸ்கில்ஸ், உங்களுடைய திறமை, உங்களுடைய ஸ்கில்ஸ், பல வகையான பொருட்கள் வந்து ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்க சிறப்பு வந்து நம்ம காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பாக வந்து எல்லாமே நீங்கள் பயன்படுத்தணும். நம்ம நாலு எபிசோட் வந்து வரும்போது பார்க்கும்போது அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாங்கிறது ஒரு எபிஎஸ்எஸ்ஐ நம்பர் மற்றும் அதுக்கு வந்து ஒரு நல்ல முறையில் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு மற்றும் பேக்கேஜிங் பண்ணுறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு வந்து நம்ம வந்து இந்த தடவை நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து முயற்சி எடுத்திருக்கோம். அது இல்லாமல் வந்து வெவ்வேறு மாவட்டத்திலிருந்து பல வகையான பொருட்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து இன்னைக்கு வந்து முக்கியமாக வந்து உடன் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, சோப்ஸு, மேட்ஸு, சாரீஸ் மற்றும் பல ஏஜ் குரூப் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாங்கிறது ஒரு எபிஎஸ்எஸ்ஐ நம்பர் மற்றும் அதுக்கு வந்து ஒரு நல்ல முறையில் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு மற்றும் பேக்கேஜிங் பண்ணுறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு வந்து நம்ம வந்து இந்த தடவை நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து முயற்சி எடுத்திருக்கோம். அது இல்லாமல் வந்து வெவ்வேறு மாவட்டத்திலிருந்து பல வகையான பொருட்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து இன்னைக்கு வந்து முக்கியம் மற்றும் இந்த கண்காட்சி மூலமாக உங்களுடைய சேல்ஸ், உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கொண்டு போயிருக்கோம் அப்படி வந்து எதிர்பார்க்குறோம். மீண்டும் ஒருவர் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் நன்றி, வணக்கம். நன்றி சார். மதிப்புக்குரிய கோயம்புத்தூர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், விழா சிறப்புரையாளர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் சார்பாக இன்றைக்கு மகளிர் திட்டம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தினால் இன்றைக்கு சிறப்பாக இங்கே ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த கண்காட்சியிலே உங்களிடத்தில் பேசுவது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே மற்றும் மாவட்ட நிர்வாகத்தினுடைய பல்வேறு அரசு சார்ந்த துறை அதிகாரிகள் மற்றும் இங்கே ஒடிசியாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் மற்றும் இங்கே பெருந்திரளாக வந்திருக்கக்கூடிய சகோதரிகள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மகளிர் திட்டங்கள் நன்றாக சென்று கொண்டிருக்கும்.
மகளிர் குழுக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சவுத்தில், அதாவது தென்னாடுகளில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதில் வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். அது மட்டுமல்ல, கோவையிலும் பார்த்தீங்கன்னா இங்கே மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று கேட்டால், நான் வந்து ஒரு கவுன்சிலராக பணியாற்றியிருக்கிறேன். 2-3 தடவை பார்த்தீங்கன்னா கவுன்சிலராகவும் மேயராகவும் பணியாற்றியிருக்கேன். அப்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி நாங்கள் காலையில் ரவுண்ட்ஸ் போவோம், ஒவ்வொரு வீதிக்கு போவோம். நிறைய இல்லத்தரசிகளுடன் பெண்களுடன் எல்லாருக்கூடையும் வந்து எங்களுக்கு நேராத அந்த பழக்க தொடர்பு இருக்கும். ஏதோ ஒரு பிரச்சனை பேசுவாங்க, அப்புறம் ஒவ்வொன்றா பேசும்போது பல குழுக்கள் இந்த மாதிரி ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ எங்கள் ஊர் கணபதியில் பார்த்தீங்கன்னா நிறைய குழுக்கள் உருவாக நான் நிறைய உதவி செய்திருக்கிறேன். குழுக்கள் அமைப்பது, மாவட்ட நிர்வாகத்துடன் விமன் டெவலப்மெண்ட் கூட, கார்பரேஷன் கூட தொடர்புகள், அது மட்டும் இல்லை வங்கியில் பார்த்தீங்கன்னா ஒரு அறிமுகம். இப்படி நான் கூட இருந்த உதவிய குழுக்கள் எல்லாம் இன்னைக்கு 15 வருடங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மகளிர் ஒற்றுமை வந்து இங்கே பொதுவாகவே அதிகம். அப்பெல்லாம் வந்து முதல்ல ஆண்களுக்கும் குழுக்கள் இருந்தது, அது இப்போ இல்லை நினைக்கிறேன். ஆட்சித்தலைவர் கேட்டபோது செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்து விமனுக்கு இருக்கும், மென்னுக்கு இருக்கும், அதாவது பெண்களுக்கு இருக்கும், ஆண்களுக்கு இருக்கும். ஆனால் இன்றைக்கு வெற்றிகரமாக மகளிர் மட்டும்தான் இன்னைக்கு நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அந்த ஒற்றுமைக்கு அடையாளமாக, அதாவது இது எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது என்றால் கொஞ்சம் முன்னாடி இருந்து வரணும். ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல வருடங்களுக்கு முன்புதான் வாக்குரிமையே உங்களுக்கு எல்லாம் வரும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் உலகம் முழுக்க இத்தனை பேசுகிற அமெரிக்காலேயே பார்த்தீங்கன்னா 1920களில் தான் மகளிருக்கு வாக்குரிமையே வந்துச்சு. நாம் அந்த கட்டத்திலேருந்து போராடி நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் பெரியார் காலத்திலிருந்து பெண்களுக்கு வந்து சம உரிமை வேண்டும், பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அந்த சரியான மரியாதை கொடுக்க வேண்டும், உரிமை கொடுக்க வேண்டும் என்று போராடிய அரசாங்கங்கள் நம்ம அரசாங்கம். பெரியார் என்ன சொல்வார், பெண்கள் கையில் இருக்கிற கரண்டியை தூக்கி போட்டுட்டு அவர்கள் கையில் பேனாவை கொடுன்னு சொல்லுவாங்க. விதவைகள் மறுமணத்தை பற்றி பேசினாங்க. பெண்களை வந்து வீட்டோட முடக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால்தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா துறைகளிலும் பெண்கள் இன்னைக்கு சரிசமமாக இருக்கிறார்கள். ஆண்களுக்கு சரிநிகர் சமமாக இன்னைக்கு நீங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கிறீர்கள். எல்லா இடத்துலையும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இல்லத்தரசிகளுக்கு என்ன செய்வது, சரி படித்தவங்க எல்லாம் அந்த பக்கம் போயிடுறாங்க, சில பேர் படிச்சுட்டு வீட்டில் இருக்கிறாங்க. இல்லத்தரசிகளாக இருக்கும்போது அவர்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப், மகளிர் குழுக்கள். அது இன்னைக்கு மிக மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ வங்கியில் பார்த்தீங்கன்னா முதல் லோன் வாங்குற வரைக்கும் தான் உங்களுக்கு ஒரு சின்ன சிரமம். அதை நீங்கள் நல்லா கட்ட பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக போய்கொண்டே தான் இருக்கிறது. இன்னைக்கு எவ்வளவு குழுக்கள் வந்து மிக மிக சிறப்பாக எடுத்துக்காட்டாக இன்னைக்கு கோவையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் மீண்டும் முறையே உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் நாங்களும் வந்து அதை பார்க்கும்போது அத்தனை பொருட்கள், அதாவது ஒரு வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான உணவுப் பொருள் இருந்து அலங்கார பொருட்கள் வரைக்கும் துணிமணியிலிருந்து எல்லாமே செய்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து மகளிர் குழுக்கள் தயாராகிவிட்டது. என்ன அவர்களுக்கு ஒரே ஒரு இடத்துல தான் பிரச்சனை வரும், அந்த செய்கிற பொருளை வந்து சந்தைப்படுத்துதல், மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது தான் பிரச்சனை. இப்போ அதுவும் இப்போ நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் மாதிரி நல்லா இதை புரிந்து உங்களுக்கெல்லாம் உதவி செய்வதற்காக உங்களுக்கு நிறைய திட்டங்களை வைத்திருக்கிறார்கள். அதே போல் அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கும் அப்படித்தான், உங்களுக்கான திட்டங்கள் தான் இன்றைக்கு அதிகப்படியாக இருக்கிறது. எல்லா அரசாங்கமும் பாருங்க, 3/4 திட்டங்கள் பார்த்தீர்களானால் பெண்கள் சம்பந்தப்பட்ட திட்டங்களாக தான் இருக்கும் ஆரம்பத்திலிருந்து பாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 89ல் தான் சொத்துரிமையே வந்துச்சு. இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் போராடி தான் பெண்கள் வந்து இந்த இடத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இன்னும் நீங்கள் செல்ல வேண்டிய தூரம் மிக அதிகமாக இருக்கிறது. இந்த பொருட்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி கண்காட்சியில் வந்து கலந்து கொள்வது, வேற ஊர்ல இருந்தெல்லாம் வந்திருக்காங்க, வேற ஸ்டேட்ல இருந்து, உங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு. அவன் ஏதோ வாங்க
அது என்னக்கா முதுகு தைக்கிறதா? ஆ ஆ எவ்வளோக்கா? கைவினை பொருட்கள்